ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று கவர்மெண்ட் கீ அஃபிஷியலாக வெளியாச்சு. அதில் நிறைய கொஷின் மேலே நம்மளுக்கு ஒரு அதிருப்தி தான் வந்தது. அவங்க கொடுத்த கீழே சில பேர் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க உண்மையிலேயே கீயை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி தான் வெளியிட்டாங்களா, இல்லை மயக்கத்திலே வெளியிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேர் கலாய்ச்சாங்க கமெண்ட்டில். சில பேர் ரொம்ப முரணாக இருக்குது, நாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோமோ அதேமாதிரி கீ வெளியிடுறவங்களும் ஜஸ்ட்டு 7 நாள் டைம் எடுத்தாங்க. அந்த 7 நாள் ப்ரிப்பேர் ஆகியிருந்தால் 200 கொஷினுக்கு 200 கொஷின் கரெக்டான அஃபிஷியலாக கரெக்டான ஆன்சரை கீயாக கொடுத்துருக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபஷனல் அதுதான், அதாவது எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி கொஷின் எடுத்ததே நீங்கள் தான், என்ன ஆன்சர்னே தெரியாமல் நீங்கள் கொஸ்டின் எடுப்பீங்களா? இந்த மாதிரி டிஎன்பிசி மேலே அதிருப்தியாக சில கேள்விகள், சில கமெண்ட்டுகள்லாம் டிஎன்பிசி தேர்வை எழுதின மாணவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதில் வியப்பத்தக்க அளவில் இருந்த கொஸ்டின்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா, சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் அப்படின்றத ராங்குன்னு கொடுத்துட்டு, அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா, 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அந்த நிலையானன்ற வார்த்தை வராது. அந்த அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கும், விரைவான வளர்ச்சி இருக்கும். பட் அது நிலையானதுன்றது 12வது ஐந்தாண்டு திட்டம் தான். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தோம்னா கம்பல்சரி பி தப்பு தான் வரணும். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்காங்க, பி தான் சரின்னு கொடுத்துருக்கு. ஒருவேளை சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். பல சப்டிவிஷனில் அது சமத்துவமாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஏ மற்றும் பி இரண்டுமே தவறுனாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சமத்துவமான முன்னேற்றம் அப்படின்றது ஒரு வேளை வரலாம், பட் எந்த விதத்துலையுமே அந்த கூற்று பி எந்த விதத்துலையுமே சரியாகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது நாம் வைக்கிற ஒரு இது. அதே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நகரங்களை அழிப்பவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்திரன் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இந்திரன் போட்டிருந்தாங்க. பட் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, படைக்கும் கடவுள் பிரம்மன், காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவனோட இன்னொரு பேர் ருத்ரன். ஸோ நகரங்களை அழிப்பவர் ருத்ரன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நகரங்களை அழிப்பவர் என்று வேத கடவுள் தான் குறிப்பிடுகிறார். ஸோ வேத கடவுளில் இந்திரன் அப்படின்னு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், இந்த கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணலாம். இது கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்து என்ன கொஸ்டின்னா, இந்த கொஸ்டினுங்க. இப்போ இதில் என்னென்னா, சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ஆமாம், எந்த ஒரு சீடரும் தன்னுடைய குருவோட போதனைகளை பரப்பணும் தான் அவர் பேரை வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது கரெக்ட். அடுத்தது பாருங்களேன், காரணம் ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் நம்ம முரண்படுறோம். என்னென்னா, இப்போ ராமகிருஷ்ண மிஷனுடைய முக்கிய மோட்டிவ் என்னென்னா, அதாவது பேரிடர் காலத்தில் வெள்ளம், பருவம், வறுமை நம்ம சுச்சுவேஷனில் அவங்களுக்கு உணவு, இருப்பிடம், அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சு தரது தான் ராமகிருஷ்ண மிஷனோட என்ன சொல்கிற ஃபஸ்ட் மோட்டிவ். ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது துறவற அமைப்பு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்ததுன்றாங்க. ஒரு வேளை சப்டிவிஷனில் வந்தால் வரலாம். ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏ சரி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் பி தவறுனாங்க. இப்போ கவர்மெண்ட்க்கு என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஏ மற்றும் பி ஆர் சரி, ஆர் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பியை சரின்னு இருக்காங்க. ஸோ அதையும் வெயிட் பண்ணிப்பாங்க. இல்லை சேலஞ்ச் பண்ணுறதா தான், ஏன்னா இதுவும் டவுட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுதான் எல்லோரும் முரண்படுறோம். ஏன்னா டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். ஸோ இது ரைட். ஆனால் எல்லோரும் நம்ம என்ன கிளிக் பண்ணோம்னா, ஆப்ஷன் 4 செயற்கை நுண்ணறிவு ஏஐ, அதாவது டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஏஐயோட பங்களிப்புன்றது எல்லா துறையிலும் இருக்குது. ஸோ விவசாய துறையில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன கிளிக் பண்ணாங்கன்னா, ஆப்ஷன் பி, அதாவது 1 and 4 கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணோம். பட் ஆனால் ஆன்சர் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சேலஞ்ச் பண்ணலாம், இல்லை 100% பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதுவும் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிள். என்னென்னா, இப்போ பார்த்தோம்னா கரண்ட் இஷ்யூவில் கவர்னருக்கும் சிஎம்முக்கும் பல விஷயத்தில் முரண்பாடு. அதை தேர்வு எழுதுகிற நமக்கு வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்க பாருங்களேன். இப்போ இந்திய கூட்டாட்சி ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் 2 விதமான பணிகளை செய்கிறார். ஓகே, கூட்டு சரி. ஆமாம், மத்திய அரசோட பிரதிநிதி, மத்திய அரசு என்ன சொல்லுதோ அந்த ஸ்கீமை அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது மத்திய அரசோட மொத்த நடவடிக்கைகள் இங்கே சேர்க்கறதுக்காகவும் ப்ளஸ் அவங்களுடைய பிரதிநிதி தான். ஏன்னா ஆளுநரை நியமிக்கிறது
சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அடுத்து பாருங்களேன், ஆளுநர் நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இது வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆளுநர் எதுக்கு, அதான் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு சொன்னார். ஸோ ஆளுநர் அப்படின்றவர் வந்து எதுக்குன்ற கேள்வி எல்லா மாநிலத்திலும் இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி வந்து மத்திய அரசில் வேறவாகும், மாநில அரசு வேறவாகவும் இருக்கும்போது ஆளுநருக்கு சிஎம்முக்கு ஒரு முரண்பாடு ஏற்படும். அது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து டிபெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின் எடுத்தாங்களான்ற கோவமே எனக்கு வந்தது எக்ஸாம் மேலே பார்க்கும்போது. ஸோ இருக்கட்டும். பட் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, ஆளுநர் நிறுவனம் கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லை, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பரஸ்பர உறவும் ஒரு போக்குவரத்தும். அதை சொன்னாங்களே பிரதிநிதி, 2 பேருக்குமான பாலமாக தான் ஆளுநர் இருப்பார்ன்ற பட்சத்தில் தான் ஆளுநர் போஸ்ட்டு நியமித்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது. அது காலங்காலமாக அப்படியே வாடியாக அது இருக்குது. ஸோ அதனால் அது எந்த விதத்துலையும் வந்து கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது. கூட்டாட்சிகளுக்கு பரஸ்பர உறவு கொண்டு வருவதற்காக ஒரு தூதுவர் போல தான் ஆளுநர் அப்படின்றதுனால நான் இதெல்லாம் பண்ண நான் தப்பு தான் போட்டேன் எக்ஸாமில். பட் ஆனால் அங்கே என்ன இருந்த ஆன்சருக்கு அவங்க சொன்ன மாதிரி கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் தவறு, இப்படி தான் நான் சூஸ் பண்ணேன். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் சிஎம்முக்கும் கவர்னருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வருது, அப்போது ஆளுநர் என்பவர் கூட்டாட்சிக்கு எதிரானவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் கருத்து என்னென்னா, கூற்று சரி, காரணம் தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, இது வந்து இந்த கொஸ்டின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கொஸ்டின் சொல்ல முடியாது, தெரிஞ்சிக்க வேண்டியது தான். பட் இது எந்த மனநிலையில் இந்த கொஸ்டின் எடுத்தாங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்தியா ஒரு மனித குலம் அதுவும் இல்லை, அகமது ஷாவின் ஆட்சி கீழே குறிப்பிடப்பட்டில் எது தவறு அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி பார்க்கும்போது குஜராத் அரசை தன் பேரரசு நினைத்து கொண்டார், இது கம்பல்சரி தவறு தான். பட் ஆன்சர் கீழே அது கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன, தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். அகமது ஷா தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் என்பது உண்மைதான். பட் அதன் ஆண்டு பார்த்தோன்னா 1429, இவங்க வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். அப்போ ஆப்ஷன் ஏவும் ராங்கு தான், ஆப்ஷன் டி ராங்கு தான். ஸோ ஆனால் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குஜராத் அரசை தன் பேரரசு நினைத்து கொண்டார் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் நாம் சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த மேக்ஸ் கொஸ்டின் 25ல் 24 கொஸ்டின் ஐ அக்செப்டட். பட் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் வரும்னா, ஆன்சர் வந்தது வந்து 6/1/4. ஸோ அது இல்லாததுனால ஸோ மேக்ஸிமம் இந்த 6:30 மணி அப்படி தான் வரும் நான் நினச்ச ஆன்சராக. பட் 6 மணின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் கம்பல்சரி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஆன்சர் அதுதான் வரும். இல்லை இதில் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து தமிழுக்கு போவோம். ஆமாங்க, இதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் போட்டது உருவமை தான் போட்டேன் எக்ஸாமில். பட் ஆனால் இதுக்கான உண்மையான ஆன்சர் கீ நான் வந்து புக்கில் செக் பண்ணி பார்த்தா 11th புக்கு 12th புக்கு தெரியல, வடிவ உவமை அப்படின்னு தான் இருந்தது. பட் ஆனால் கீழே உருவமை கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் தாராளமாக. அடுத்து இந்த கொஸ்டின் எல்லாருமே கிளைம் பண்ண நினைக்கிறாங்க. தெம்மாங்கு, தென்குட்டல் பாங்கு, தென்குட்டல் மாங்கு, இது வந்து என்ன தான் சொல்ல வராங்கன்னு ஒன்றும் புரியல. அதாவது தேன்குட்டல் பாங்கு இருக்குன்றாங்க சிலர் வந்து இல்லை தென்குட்டல் பாங்கு தான், சாரி தென்குட்டல் மாங்கு தான், என்னவோ இது கிளைம் பண்ணலாமா இல்லை சேலஞ்ச் பண்ணலாம் ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்குது. சரியான எவிடன்ஸோடு இதுக்கும் நம்ம போராடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யாழின் வகைகள். இதுதாங்க யாழின் வகைகள். என்னென்னா குரோமில் போய் செக் பண்ணோம்னா 96 யாழ் வருது. அந்த ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு யூடியூப் சேனல் வச்ச கல்வி சாலைன்ட்டு, அதாவது எந்தெந்த மிஸ்டேக் எந்தெந்த எழுத்தில் போர்டில் மிஸ்டேக்குன்னு ஒரு தமிழ் சார் இருப்பார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாழ் வந்து 6 வகைப்படணும் ஒரு வீடியோ போட்டிருந்தார். இன்னொன்று பார்க்குறோம், +1 புக்கு +2 புக்கிலையும் 8th புக்கிலையும் பார்த்தோம்னா யாழ் வந்து 4 இருக்குது. அதாவது சகோடியாய், செங்கோட்டையாய், மகரையாய், பேர் யாழ் 4 யாழ் இருக்குது. இது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில். சிறப்பு தமிழில் 5 யாழ் இருக்குது, சில பேர் 7 யாழ் இருக்குது அப்படின்னு. அப்புறம் 6 யாழ் நானும் பார்த்தேன். அவர் 6 யாழ் சொன்னார் அந்த தமிழ் ஆசிரியர். 7 யாழ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க. 5 யாழ் வந்து சிறப்பு தமிழ் இருக்குதாகவும், நாம் அவருடைய +2 புக்கு 8th புக்கில் 4 யாழ் இருக்குதுன்னு சொன்னோம். பட் ஆனால் கீழே வந்து 4 யாழ் கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் டவுட் தான். ஸோ கவர்மெண்ட் கீழே கொடுத்ததிலேயே அதிருப்தி அளிக்கக்கூடியதும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இல்லாமல் இருப்பது இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மக்கள் மாணவர்கள் எழுதிய மாணவர்கள் சேலஞ்ச் பண்ண தயாராக இருங்க, எவிடன்ஸோடு சேலஞ்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.